அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் சென்ற காணொளியின் தொடர்ச்சியாக ஜமுனா மரத்தூர் பகுதியில் வாழ்ந்த ஆதி பழங்குடியின் வாழ்வியலை கொண்டு இங்கு வாழ்ந்த பழங்குடியின மக்கள் யார் என்பதை பார்க்கின்றோம். இதில் இங்குதான் உலகின் பழங்குடியின மக்கள் தோன்றியிருக்க, இதில் கிழக்கு நோக்கி சென்றவர்கள், வடகிழக்கு நோக்கி சென்றவர்கள், வடமேற்கு சென்றவர்கள், தென்மேற்கு நோக்கி சென்றவர்கள், தென்கிழக்கு நோக்கி சென்றவர்கள், அப்படி என்று ஒரு 5 புலன்பெயர்ச்சிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 5 புலன்பெயர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் பழங்குடிய மரபிலிருந்து எவ்வாறு இந்த இந்தியாவின் பல்வேறு வம்சாவளிகள் உருவாகினர் என்பதை நாம் அறியலாம். இதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த பழங்குடியின மக்கள் இங்கு ஆதியில் வாழ்ந்ததற்கு அடையாளமாக இங்கு குள்ள மனிதர்கள் வாழ்ந்த குகைகள் உள்ளன. அவ்வாறு குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடத்தினை பற்றி இன்று விரிவாக ஆராய்வோம். அதற்கு முன்பு இத்தகைய குள்ள மனிதர்கள் எவ்வாறு உருவாகினார்கள் என்பதை அறிய நாம் உயிரின் தோற்றத்தை அறிய வேண்டியிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தால் 6 உயிரினங்களிலிருந்து தோன்றிய இந்த உயிரினங்கள் தான் பல்வேறு வகையில் பெருகியுள்ளன என்று தெரிகிறது. இதில் உயிரினத்தின் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தால் தாவரங்கள் 60%, மீனினங்கள் 60 to 70%, பறவைகள் 65 முதல் 75%, ஆமை 70 to 75%, பன்றி 90 to 92%, சிங்கம் 90 to 92%, குரங்கு 96 முதல் 99%. நம்முடைய மனிதனின் டிஎன்ஏ, அதாவது மரபு அணுக்களை ஒத்த அணுக்களை கொண்டுள்ளன. இதன் மூலம் உயிரின் பரிணாம வளர்ச்சியின் மூலம்தான் இந்த மனித நிலையை நாம் எட்டியுள்ளோம் என்கிறது. இதை விஷ்ணுவின் அவதார அடிப்படையில் பார்த்தால் மத்ஸ்யாவதாரம் மீன் இனத்திலிருந்து எப்படி படிப்படியாக விலங்கினமாக வந்து அப்படியே குள்ள மனிதனாக வந்து அறிவுநிலை பொருந்திய மனிதர் தற்போது நிலையை எட்டியுள்ளோம் என்பதை பல்வேறு அவதாரங்களை உணர்த்தியுள்ளார்கள். இதை தான் நமது விஞ்ஞானமும் உயிரின் வளர்ச்சியின் அடிப்படையில் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் குறிப்பிட்டுள்ளது. இதில் இந்த மீனினத்திலிருந்து உண்டான மனிதனுக்கான மூலக்கூறுகள் 400 முதல் 450 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தனித்து வெளிப்பட்டன. அதை போன்று பறவை இனத்திலிருந்து உண்டான மனித இனத்திற்கான மூலக்கூறுகள் 300 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தனித்து வெளிப்பட்டன. ஆமை இனத்திலிருந்து உண்டான மனித இனத்திற்கான மூலக்கூறுகள் 310 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தனித்து வெளிப்பட்டன. பன்றி இனத்திலிருந்து உண்டான மனித இனத்திற்கான மூலக்கூறுகள் 100 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தனித்து வெளிப்பட்டன. அதை போன்று சிங்கம் இனத்திலிருந்து உண்டான மனித இனத்திற்கான மூலக்கூறுகள் 90 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தனித்து வெளிப்பட்டன. மேலும் குரங்கு இனத்திலிருந்து உண்டான மனித இனத்திற்கான மூலக்கூறுகள் 60 to 70 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தனித்து வெளிப்பட்டன. இந்த குரங்கில் இருந்து தான் மனிதன் தோன்றினான் என்று டார்வின் கூற்றின் அடிப்படையில் இந்த விஞ்ஞானத்தில் உள்ளவர் அனைத்து ஒற்றுக்கொண்டுள்ளனர். இதன் பிரகாரம் பார்த்தால் ஒரு 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு மனிதன் தோன்றியதற்கான சாத்தியக்கூறுகள் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் நாம் கொள்ளலாம். இதன் அடிப்படையிலே கொண்டு நாம் இந்த மனிதனை எட்டினோம் என்று கருதினால் கூட இத்தகைய பரிணாம வளர்ச்சியை நாம் ஒவ்வொரு உயிரின் போதும் எவ்வாறு ஒவ்வொரு உணர்வுகளை எட்டினோம் என்பதைத்தான் இந்த விஷ்ணுவின் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் கூறுகின்றன. ஒவ்வொரு உயிரும் அதன் உடல் அளவில் உள்ள பரிணாம வளர்ச்சி இந்த பூமியில் எட்டுகிறது. அதன் உணர்வு ரீதியான பரிணாம வளர்ச்சி இந்த விண்ணிலிருந்து ஏலியன்ஸ் என்று சொல்லலாம், அந்த இடத்துல இருந்தால் உணர்வு வந்து நமக்கு அடுத்த நிலைக்கு வந்து அந்த உயிரை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. இதன் அடிப்படையில் மீன் இனமாக இருந்து ஒரு ஊர்வன இனமாக மாறுவதற்கு அதன் உணர்வு நிலையில் விண்ணிலிருந்து ஒரு ஏலியன்ஸ் போல வந்து அந்த உணர்வுகளை மேம்படும் போது அடுத்த நிலை எட்டுகிறது. அவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் எட்டி இத்தகைய நிலைகளை கடந்து மனித நிலையை எட்டுகிறது. எனவே உணர்வு நிலை பெருக உயிர்வின் பரிணாம வளர்ச்சி பெருகுகின்றது என்பதைத்தான் ஆன்மீகத்தின் அடிப்படையில் சனாதனம் சொல்கிறது. இதை விஞ்ஞானபூர்வமாக டார்வின் அவர்கள் பரிணாம வளர்ச்சி என்ற பெயரில் சொல்கிறார். அவ்வளவுதான். இதில் உள்ள ஒற்றுமை பார்த்தால் 2 ஒற்றுமை தான் இருந்தது.
இங்குள்ள ஆன்மீக கருத்துக்களை தான் டார்வின் பகுத்து நமக்கு ஒரு புலனாய்வு செய்து நமக்கு அறிவு கட்ட நிலையில் சொல்லியுள்ளார். அவ்வளோதான் எடுத்துக்கொள்ளலாம். தவிர இங்கு ஆன்மீக உணர்வுகளில் கண்டறிந்த விஷயங்கள் அவர் அறிவு முறையில் சொல்லியுள்ளார். அவ்வளோதான். இதில் குள்ள மனிதர்கள் இனத்தை எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் ஒரு உயிர் தோன்றியது என்றால் அது குரங்கிலிருந்து வந்து சொல்கிறார். ஒரு குரங்கு எழுந்து நின்றால் எவ்வளோ ஹைட்டு கிடைக்கும்? ஒரு மிஞ்சி போன ஒரு 3 அடி கிடைக்கும். அதை போன்று தான் எழுந்து நின்ற மனிதன் முதலில் 3 அடி தாங்கி உள்ள மனிதனாக இருக்க சாத்தியக்கூறு உள்ளது. இவர்கள் தான் குள்ள மனிதர்கள் என்றார்கள். இத்தகைய குள்ள மனிதர்கள் ஜமுனா திருப்பதியில் ஆதியில் குகையில் வாழ்ந்தார்கள். அவர்கள் குகையில் என்று சொல்வதை விட கற்களை கொண்டு கட்டிய வீடுகள் இன்றும் உள்ளது. அதை நாம் காணலாம். இவ்வாறு இந்த குள்ள மனிதர்கள் அப்படியே இந்த ஜமுனா மத்திலிருந்து புலம்பெயர்ந்து கல்வராயன், சேர்வராயன் அப்படியே இந்த கேரள மலைக்கு பகுதியில் அடைந்து திருவனந்தபுரம் பகுதி வரை சென்றுள்ளனர். இவ்வாறு சென்ற இந்த குள்ள மனிதில் முதலாக உணர்வுகளில் உச்சத்தை எட்டியவர் தான் இந்த வாமனாவதத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷ்ணுவாதம் சொல்லப்பட்டுள்ள வாமனாவதார மனிதர். இவர் பாலி என்ற குள்ள மனிதர்களுடன் போரிட்டு அப்பொழுது இந்த பாரி என்ற மன்னர் கீழ் நோக்கி குமரிக்கண்டத்தின் வழியாக சென்று இந்தோனேஷிய பகுதியில் பாலி பகுதியை அடைந்து அங்கிருந்து ஆண்டு வந்துள்ளார். இதுதான் இந்த புராணம் சொல்லும் வரலாறு. இவ்வாறு இந்த வாமன் என்ற குள்ள மனிதர்கள் ஏலி ஓமினிடோஸ் என்று அறிவியல் பூர்வமாக கூறுகின்றனர். இதில் தற்போதுள்ள நவீன மனிதனை ஓமோ சேப்பியன்ஸ் என்று கூறுகிறார்கள். இவர்களுக்கு முன்பு ஓமி எரக்டஸ் என்கிற மனித இனம் முதலில் தோன்றினார்கள். ஆனால் அவர்கள் தற்போது அழிந்துவிட்டனர் என்று அறிவியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். எனவே உலகில் உள்ள எல்லா பழங்குடியின மக்களும் இந்த ஓமோ சேப்பியன்ஸ் என்கின்ற மனித இனத்தின் தொடர்ச்சிதான் என்று கருதுகிறார்கள். இத்தகைய இனம்தான் இன்று வரை உள்ளது என்று கருதுகிறார்கள். ஆனால் இந்த குள்ள மனிதர்கள் என்று கருதப்படுபவர்கள் இவருக்கு முந்தைய இனம் என்று என்னுடைய வாதம். அப்படி என்றால் இந்த பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு குரங்கு நிமிர்ந்து நின்றால் 3 அடி உயரம் கிடைக்கும். எனவே இந்த ஓமோ எரக்டஸ் என்கின்ற இனம் குரங்கிலிருந்து நிமிர்ந்து நின்ற பொழுது 3 அடி உயரம் இருந்திருக்க வாய்ப்புகள் உள்ளன. அதையடுத்து இந்த ஓமோ சேப்பியன்ஸ் என்கின்ற நிலை செல்வதற்கு முன்பு மனிதர்கள் குள்ளமாக உருவெடுத்துள்ளனர். இவர்கள் ஆதியில் பழம் காய்கறிகளை உண்டு குள்ள உருவம் கொண்டு வாழ்ந்தனர். இத்தகைய மனிதர்கள் வாழ்ந்த குள்ளர் குகை இன்றும் ஜமுனா மதத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்குள்ள கீழ் செப்லியை கடந்து மேல் செப்லியை அடைந்து குள்ளர் குகைக்கு செல்லலாம். இந்த கீழ் செப்லி ஒரு கிராமம் போன்று உள்ளது. மேல் செப்லி கொஞ்சம் இந்த காடுகளில் உள்ள பகுதியில் அடர்ந்த காடு பகுதியாக உள்ளது. அங்கு ஒரு பாறை மீது அமைந்த வீடுகளாக தான் இந்த குள்ளர்கள் கட்டிய குகை. இயற்கை கிடையாது, செயற்கை கல்லால் கட்டப்பட்ட குகை போன்ற வீடுகள் உள்ளன. ஆனால் இங்கு குள்ளர் குகை என்று ஒரு நகர அமைப்பு கொண்ட ஒரு நீண்ட திருவாக 1 கிலோமீட்டரில் உள்ள பாறை பகுதியின் மேல் கற்கள் கட்ட வீடுகளை போன்ற அமைப்பு கொண்டு 2 அடி உயரம் கொண்டு 10 அடி நீளமும் 3 அடி அகலமும் கொண்ட உள்ள இருக்கிற அளவு சொல்கிறேன். 2 பேர் படுக்கும் வசதி கொண்ட குகை போன்ற கற்கள் கட்டப்பட்டுள்ள வீடுகள் உள்ளன. இவ்வாறு 300 வீடுகள் உள்ளன. இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஒரு அழகான அமைப்பை கொண்டு கட்டியுள்ளார்கள். தட் மீன்ஸ் அந்த மக்கள் ஒரு நல்ல நாகரிகத்தோடு விளங்கியுள்ளார் என்பது புரிகிறது. இதில் சில வீடுகள் தற்போது சிதைவுற்று இருந்த போதிலும் பல வீடுகள் இன்றும் நாம் பயன்படுத்தும் வண்ணம் நன்றாக உள்ளது. இது குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடு என்று வழக்கு தற்போது அங்குள்ள மக்களிடையே காணப்படுகிறது. அங்குள்ள கிராம மக்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் கண்டதில்லை என்று சொல்கிறார்கள். அத்தகைய குள்ள மக்கள் அத்தகைய வீடுகளை விட்டு கீழே இறங்கி வந்து விட்டனர் என்று நாம் சொல்லலாம். இத்தகைய குள்ள மனிதர்கள் நாகரிகம் அடைந்த பிறகு இந்த வீடுகளை பயன்படுத்தாமல் கூரை வெட்டி ஓவியக்கு முறைக்கு வந்திருக்கலாம் எனலாம். ஏனென்றால் அத்தகைய 3 அடி முதல் 4 அடி உயரம் உள்ள குள்ள மனிதர்கள் இன்றும் ஜமுனா மரத்தில் பகுதியில் வாழ்கின்றனர். அவர்கள் நான் இந்த மாதம் அங்கு சென்றபோது கலாவிற்கு சென்ற பொழுது அவர்களை சந்தித்துள்ளேன். அவர்களோடு இந்த நம்முடைய பேருந்து வாகனத்தில் பயணித்துள்ளேன். பஸ்ஸில் பயணித்துள்ள என்னோட பக்கத்திலே அமர்ந்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 60 வயது கொண்ட நபரும் அவருடைய மனைவி இருந்தார்கள். அவர்கள் 2 பேரும் குலம் மிஞ்சி போன 4 அடி உயரம் கூட இருக்க மாட்டார்கள். அவர்களிடம் நான் பேச்சு கொடுத்து நீங்கள் எவ்வளோ காலம் இங்கு வாழ்கிறீர்கள் என்று கேட்டபொழுது தொன்று எங்களுடைய வழியாக வாழ்கிறோம் என்றனர். எனவே இந்த ஓமோ எரக்டஸ் அடுத்த நிலையான குள்ள மனிதர்கள் இந்த ஜமுனாவத்தில் தற்போதும் வாழ்ந்தவர்கள் என்பதை நான் என் கண் முன்னால் கண்டேன். அதை இங்கே பதிவிட விரும்புகிறேன். இத்தகைய குள்ள மனிதர்கள் இந்த ஜமுனாமத்தூர் சென்றாயன் கோவில் வழியாக வாழ்ந்த அவர்கள் நினைவாக சென்றாயன் கோவில் தற்போது ஜமுனாமத்தில் காவலர் பகுதியில் உள்ளது. அப்படி அங்கிருந்து கீழே இறங்கி பாம்பாறு ஆற்றின் போக்கில் முன்னேறி ஊத்தங்கரை
அனுமன் தீர்த்தம், போச்சம்பள்ளி, பருகூர், அப்படியே முன்னேறி தீர்த்தமலை, கல்வராயன் மலை, சிறுவராயன் மலை, தருமபுரி, மேட்டூர், பவானிசாகர், மேட்டுப்பாளையம், பாலக்காடு, குருவாயூர், கொச்சி, திருவண்ணாமலை அடைந்து கேரளாவின் மலைப்பகுதியில் வாழ்ந்து இங்கு வாழ்ந்துள்ளார் என்பதை நமது இந்த வாமன அவதாரத்தின் பொழுது விஷ்ணு அவதாரம் கருதப்படும் அவர் இந்த பாலி என்ற கேரள மன்னனுடன் போர் புரிந்து அதில் தோல்வியுற்ற வாமன அவதாரம் தாங்கிய இந்த விஷ்ணு அங்கு நிலை கொள்ள அந்த பாலி என்கிற மண் கீழ்நோக்கி பாதலோகம் என்று செல்றதாக சொல்கிறார்கள். அது பாதலோகம் என்பது குமரி கண்டத்தை குறிப்பிட்டுள்ளார்கள் புராணத்தின் அடிப்படையில் மொழியில் பார்க்கும்போது. இந்த குமரி கண்டம் அந்த காலகட்டத்தில் இந்தோனேஷியா தொடர்புள்ளது. எனவே இந்த மன்னன் இந்தோனேஷியாவில் சென்று அங்குள்ள பாலி தீவில் வசித்து அவருடைய குழந்தைகள் இங்கு வங்கதேசத்துக்கு வந்து பிற்காலத்தில் வங்கதேசத்துக்கு வந்து அந்த இனத்தில் ஒருத்தர் கிருஷ்ணனுடன் போரிடுகிறார். எனவே இது ஒரு நீண்ட தொடர்ச்சி வரலாற்றை கொண்ட சம்பவமாக இங்குள்ளது. எனவே இத்தகைய வரலாற்று சம்பவங்கள் நமது புராணங்கள் பொதிந்துள்ளன. அதை முறையாக படித்து பொருள் உணர முடிந்தால் அவற்றில் கூறியுள்ள லட்சக்கணக்கான வரலாற்று நிகழ்வுகளை நம்மால் இனம் காண முடியும். இதை அறிந்து கொள்ள முடியாத ஆங்கிலேயர்கள் நமது புராணங்களை எல்லாம் கட்டுக்கதைகள் என்று கூறி நம்மிடையே அதன் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கச் செய்து நம்முடைய தொன்மையான வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி செய்துவிட்டனர். மேலே நாம் கூறிய இந்த விளக்கத்தை கொண்டு பன்றி மற்றும் சிங்கமே இதன் மரபணுக்கள் 90 to 92% நம்முடன் பொருந்துகின்றன. அதே போன்று மற்ற விலங்கின் மரபணுக்களும் 3 முதல் 4% தான் தங்களுக்குள் வேறுபடுகின்றன. எனவே இந்த 96% கொண்ட மரபணு ஒற்றுமை கொண்ட குரங்கினத்திலிருந்து மனிதன் தோன்றியுள்ளான் என்றால் மற்ற விலங்குகளிடமிருந்து மனித இனம் தோன்ற இருக்க வாய்ப்புகள் உள்ளன. இதை நம்முடைய உலகில் உள்ள மக்களின் குணம் மற்றும் உருவ ஒற்றுமையை வைத்து 7 வகை மனிதர்களாக பிரிக்கலாம். இந்த 7 வகை குணங்களில் ஒரு பரிணாம வளர்ச்சியை பெற நாம் 7 பிறவிகள் குறைந்தது எடுக்க வேண்டும் என்பதற்காக 7 மனித பிறவிகள் மேல் நிலையிலும் 7 மனித பிறவிகள் கீழான நிலையிலும் உள்ள பிறவிகளை கருத்தில் கொண்டு 14 பிறவிகளை இங்கு மிகவும் உன்னதமாக சனாதனத்தில் போற்றினார்கள். ஒருவன் மரபணுக்களை தூண்டி எழுப்ப கீழ் 7 பிறவிகள் மற்றும் மேல் 7 பிறவிகள் மூலம் நம்முடைய ஆன்மா பெற்ற அணுகுகளை நமது முன்னோர்கள் மூலம் நாம் பெற முடியும். நம்முடைய ஆன்மாவில் அதை உணர முடியும். அத்தகைய ஆன்ம அணுவை பெறுவதற்குத்தான் நமது முன்னோர்கள் வழிபடுவதன் மூலம் அந்த மரபணுக்கள் தூண்டி எழுப்பச் செய்தனர். அத்தகைய முன்னோர்கள் குலதெய்வங்களாகவும் பெருந்தெய்வங்களாகவும் வழிபடும் முறையை பின்பற்றி அதன் மூலம் இந்த உயிரணுக்களின் மரபணுக்களை தூண்டச் செய்து அதற்கேற்ப சக்தி சேனலை நமது உடலின் சக்தி ஓட்டப்பாதையில் பாயச் செய்து அதற்கேற்ப அறிவு நிலையை இந்த உயிருக்கு கிடைக்க அதற்கேற்ப உணர்வு நிலை இந்த உயிர் பெற்று இந்த ஆன்மா இயங்குகிறது. எனவே நாம் விலங்குகள், பறவைகள், பாம்பு, குலதெய்வம், பெருதெய்வம் என நாம் தமிழர்கள் பல்வேறு இயற்கை மற்றும் மனிதனில் உள்ள தெய்வங்களை வணங்குவதற்கு காரணம் இதுதான். எல்லா நிலையிலிருந்தும் அவன் கடந்து வந்த பாதைகளை நினைவுபடுத்தி அத்தகைய உருவநிலையுடன் தொடர்பு கொண்டு வழிபடும் போது ஒன்றுபட்டு அந்த வழிபாட்டில் ஈடுபடும் போது இந்த அணுக்கள் என்டேங்கல்மெண்ட் ஆகி அதன் மூலம் அந்த மரபணுக்கள் தூண்டப்படுகின்றன. இதுதான் உயிரின் போக்கையும் அதன் மூலம் இந்த உணவின் உயிரையும் அடையச் செய்து நம்மை வளமுடன் நமது பல மெமரிகளை இந்த ஆன்மா பெற்றை நமக்கு தூண்டச் செய்கிறது. எனவே இது உயிரின் இயக்கம் தத்துவம். இந்த வழிபடுதல் என்பது அதாவது மரத்தை வழிபடுதல் முதல் கொண்டு மகான்கள் மற்றும் பெருதை வழிபடுவது எல்லாமே இந்த உயிரின் போக்கை வளம் பெறச் செய்வதற்கு என்டேங்கல்மெண்ட் செய்வதற்கு தான். அதனால தான் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த தமிழர்களை கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகில் உள்ள அனைத்தும் உயிர்களும் உணர்வினால் இயங்குகின்றன. உங்கள் உணர்வை அருகிலுள்ள மற்ற உயிரின் உணர்வை தூண்டி அதற்கேற்ப இயக்கத்தினை இவ்வுயிர்கள் பெற வழிவகை செய்கின்றன. என உணர்வுதான் மற்ற உயிரின் மூலம் உணர்வின் மூலம் தொடர்பு கொண்டு அதை நம்முடன் இணைக்கிறது. உதாரணத்திற்கு அன்பே உருவமாக கொண்டுள்ள மனிதனிடம் எந்த உயிரும் தீங்கு செய்வதில்லை. ஒரு உயிரிடத்தில் எழுகின்ற அச்சம் இன்னொரு உயிரில் அச்சத்தை உண்டாக்கினால் அவை ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டு தாக்கிக் கொள்கின்றன. அச்சமற்று சென்றால் எந்த உயிரும் தாக்குவதில்லை. அதற்காக தான் ஆதி காலத்தில் இந்த பாம்பு தீண்டியதை கொண்டு அச்சம் கொண்டு வாழ்ந்த மனிதன் அதிலிருந்து விடுப்பதற்காக பாம்புகளை மிகவும் வணங்க ஆரம்பித்தான். பாம்புகளை வழிபடும் பொழுது நாம் அதில் உள்ள பயம் பொங்கி அச்சம் நீங்கி அதை இறைநிலையில் கொண்டு ஒன்றுடன் ஒன்று உணர்வுகளில் பொருந்தும் பொழுது அந்த
உயிருக்கும் உணர்வு நிலையில் நம்மிடமிருந்து அச்சம் தொற்றுவதில்லை. அதனால் அந்த உயிர் நம்மை தீண்டுவதில்லை. அதனால் பாம்பு அந்த காலத்தில் மனிதன் குறுநிலை பகுதியில் வாழ்ந்தபோது பாம்புகளுடன் வாழ்ந்தான். அப்போ அந்த பாம்பு நிறைய தீண்டிமல் இவன் இறக்க நேரிட்டது. அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ள அதை வணங்கினான். அவ்வாறு வணங்கிய பொழுது இவனுக்குள் அதன் மேல் இருந்த அச்சம் நீங்கியது. அதனால் அந்த உணர்வில் இருந்த அச்சம் அந்த உயிரை உணர்வில் அச்சத்தை உண்டாக்காமல் அந்த உயிரும் இந்த உயிரும் தொடர்பு கொண்டு இயல்பாக இயங்கின, ஒன்றுக்கொன்று முரண்பட்டு வாழவில்லை. எனவே இந்த உணர்வு நிலையில் ஒன்றுபட்டு தான் நாம் இயங்குகிறோம். அது அச்சம் ஒன்று தான் வேறுபடுத்துகிறது என்பதை கூறி உங்களுக்கு இந்த காணொலியில் உள்ள விஷயங்களை நமது முன்னோர்கள் நமக்காக வடிவமைத்த வாழ்வியல் அமைப்புகள் வழிபாட்டு முறைகள் எல்லாம் நமது உயிர் வளம்படும் என்று கூறி இவையெல்லாம் கட்டுக்கதைகளில் அதே மாதிரி என்ன சொல்கிறது, நாம் சொல்கிற மாதிரி இந்த பகுத்தறிவாற்ற நிலை இல்லை. இதெல்லாம் மிகவும் பகுத்தறிவான செயல். இது பகுத்தறிவு என்ற பேரில் ஆங்கிலேயர் உணர்ந்து கொள்ள முடியாமல் அதை இறைவன் என்றால் ஒன்று என்ற பிற்போக்கான சிந்தனை நமக்குள் செலுத்திவிட்டு சென்றன. ஆனால் நமது முன்னர்கள் மிக நிறைவான வழிமுறையில் நமக்கு வகுத்துள்ளன. இதை பின்பற்றி வாழ்வோமாக. வாழ்வில் கண்டால் வழிமுறை பெறும். நம் முன்னர்கள் சென்ற அனைத்தும் நமது கண்ணெதிரிலே சாட்சியாக உள்ளன. குள்ள மனிதர்கள்லாம் எப்பொழுது இறந்து விட்டார்கள், ஓம எலக்டர்ஸ்லாம் எல்லாம் இல்லை என்று ஆங்கிலேயர்கள் சொல்கிறார்கள். ஆனால் குள்ள மனிதர்கள் வாழ்வதற்கான சான்றுகள் இன்றும் இந்த ஓம எலக்ட்ரஸிலிருந்து வந்த குள்ள மனிதர்கள் வாழ்வதற்கான சான்றுகள் இன்றும் ஜமுனா மத்து மலைப்பதில் இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நான் அதை கண்டுவிட்டேன். நீங்கள் சென்றால் அதை கண்கூடாக பார்க்கலாம். அவர் வாழ்ந்த தடயங்கள் இன்றும் அங்கு உள்ள வீடுகள் உள்ளன. இதெல்லாம் கலிக்காலத்துக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் ஓவியத்து வீடுகள் என்று அங்குள்ள மக்கள் சொல்கிறார்கள். கலிக்காலம் என்றால் 1000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் என்று சொல்கிறார்கள். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய புராணங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் யதார்த்தமாக நடந்த விஷயங்கள். அவர்கள் வாழ்வியலைத்தான் புராணங்கள் பதிவிட்டார்கள். எனவே புராணங்கள் என்பது நமது வரலாற்றை சொல்லும் சம்பவங்கள் என்பதை கூறி, அதுவும் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன் நடந்த விஷயங்களை கோர்வையாக சொல்லும் வரலாற்றை அதை புரிந்து கொள்ள நாம் அதற்கு உள்ள விஷயங்களை கொஞ்சம் மனத்தெளிவோடு பார்த்தால் புரியும் என்று கூறி, நமது புராணங்கள் சொல்வதெல்லாம் நம்முடைய வரலாறு என்று கூறி, புராணத்தின் அடிப்படையில் நமது வரலாற்றை நோக்கம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.